நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற உன்னோட மக்கள் இருக்கிற உழைக்கிற உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்தினாங்க? ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? அதனால என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம்.